வெல்கம் டு நீட் சென்னை மதுரவாயில். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 நீட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, எக்ஸாம் டே அன்னைக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதை பற்றி இன்னும் மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் இங்கே கொடுத்துருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் தேவை அப்படின்ற ஒரு சின்ன செக்லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து உங்களோட சிக்னேச்சர் பண்ண அந்த ஷீட்டை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் அப்புறம் ரைட் ஹேண்டோட தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண பர்சன் இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். அதுக்கப்புறம் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் பீயிங் அண்ட் இந்தியன் சிட்டிசன், அதாவது நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் தான் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th கிளாஸோட மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்முக்கு ரொம்பவே தேவைப்படுற விஷயங்கள். ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவில் கேப்போ இல்லை காகுல்ஸோ எதுவுமே போட்டிருக்கக்கூடாது. அந்த இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா 110 கேபியில் இருந்து 200 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் ஃபேஸ் கவராக இருக்கணும். அதில் எந்த விதமான ஆக்சசரிஸ் ஆர் எந்த விதமான கவரிங்கோ, மாஸ்கோ, கம்பலோ, ஸோ இந்த மாதிரியான மூக்குத்தி அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா முழுசாக தெரிஞ்சிருக்கணும். அதில் உங்களோட காது பார்த்தீங்கன்னா கிளியராக விசிபிளாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கணும். ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிஃப்ளெக்ஷன்ஸோ இல்லை ஷேடோவோ இதில் இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைலோட டைப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இந்த இமேஜோட வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 4.5 பார்த்தீங்கன்னா ஹைட்டு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. 3.5 பார்த்தீங்கன்னா வித்து. இதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ்க்கான சில விவரங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் அந்த ஃபோட்டோ காப்பி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 4 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷீட்டில் தான் நீங்கள் உங்களோட சிக்னேச்சர் போட்டிருக்கணும். பென் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பென் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி நீங்கள் சிக்னேச்சர் போட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரன்னிங் லெட்டர்ஸில் தான் போட்டிருக்கணும். எந்த விதமான கேபிட்டல் லெட்டர்ஸும் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஃபுல் லெட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கேப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த இமேஜோட பாக்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 சென்டிமீட்டர் ஹைட்டும் 3.5 சென்டிமீட்டர் வித்தும் நீங்கள் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன்டு சிக்னேச்சருக்கான ஒரு சில விவரங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் ஹைட்டு, 3.5 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா வித்து. இதுதான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்ட் சைஸ்க்கான சில விவரங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் அண்டு ரைட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா தம்பு இம்ப்ரெஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியர்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இம்ப்ரெஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ இங்கில் ஒயிட் கலர் ஷீட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கணும். இந்த ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 கேபியில் இருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இந்த இமேஜ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டகரி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ணப்பட்ட ஒரு பர்சனாக இருந்திருக்கணும். அதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எப்படி இஷ்யூ பண்ணியிருக்கணும், அதுக்கு யார் யாரெல்லாம் அத்தாரிட்டி, ஸோ அதுக்கு என்னெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு, கலெக்டரு ஆர் ரெவன்யூ ஆஃபீஸர் இவங்களால் மட்டுமே இஷ்யூ பண்ணப்பட்ட சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதே தான் ஓபிசிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காம்பென்டென்ட் அத்தாரிட்டி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்காஸ்ட்டு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் லிஸ்ட் ஆஃப் ஓபிசி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் மேட்ச் ஆகியிருக்கணும். அடுத்து பிடபிள்யூடி, அதாவது பர்சன் வித் அ டிசபிலிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கணும். அதுதான்
யூனிக் டிசேபிலிட்டி ஐடென்டிட்டி அப்படின்ற அந்த கார்டு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்வல்பன் கார்டு அப்படின்றத நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்கான ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி எலிஜிபிலிட்டி, மெடிக்கலுக்கோ ஆர் டென்டல் கோர்ஸ்க்கோ நீங்கள் எலிஜிபிளா, அதுக்கு ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்றத நீங்கள் கொடுத்துருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்ட்ஸ் கொடுக்கலாம், பாஸ்போர்ட் கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், அடுத்து டொமஸ்டிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறது மூலிமா உங்களோட ப்ரூஃப் வந்து கொடுக்கப்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கும் சேம் டாக்குமெண்ட் தான். ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி ஆர் டொமஸ்டிக்கல் சர்டிஃபிகேட், இதெல்லாம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபாக கன்சிடர் பண்ணப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறது. இது அஃபிஷியலாக உங்களோட ஸ்கூலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறது மூலயமா தான் நீங்கள் 10th கிரேடு வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரிய வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களில் எதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் டே அன்றைக்கி கொண்டு போகணும் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் நீட் அட்மிஷன் கார்டு அப்படின்ற இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிடபிள்யூடி அப்படின்ற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். அடுத்து என்டிஏ நீட் அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதையும் உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷனுக்காக எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீட்டை பற்றின தகவல் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இன்ஸ்டாகிராம் ஐடி, அஃபிஷியல் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது மூலிமா நீங்கள் எங்களை ஈஸியாக காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.